हाय फ्रेंड्स इनकी வந்து சூப்பரான இன்னைக்கு வந்து வெந்தய குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சலாம், டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நான் 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிடணும். கருக விடாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கோங்க. இது வந்து மிக்சியில் வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து வெந்தயம் வந்து கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சோடனே நான் வந்து பூண்டு வந்து ஒரு 4 பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால தான் பூண்டை வந்து தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம ஒரு கையளவு நான் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் வதங்குறதுக்கு நான் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நான் வந்து புளியை கம்மி பண்ணிவிட்டு தக்காளியை வந்து நான் அதிகமாக எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த பொருளை சேர்க்கணும். இப்போ வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு பொடி, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கொஞ்சோண்டு புளியை வந்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் பாதி வந்து நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு பெருங்காய பொடி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து கொதித்து வரணும். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுடைய வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். தயிர் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சுஜி சின்ன பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.